முத்தழகும் பொன்னியும் நிலத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப டிராக்டர் வருது. வேலையை நிறுத்திட்டு அந்த டிராக்டரை பாக்குறாங்க ரெண்டு பேரும். யாரடி நம்ம ஊர்ல டிராக்டர் ஓட்டிட்டு வர்றது? வேலை வெள்ளைக்காரனா இருப்பானோ? இவன் வந்தா நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். பாரு கார் வந்திருக்கு, கார்ல இருந்து வெளியே வர்றானான்னு பாரு. அவனே தாண்டி, அந்த வெள்ளைக்காரனே தான். இப்படிப்பட்டவன் நம்ம வயலுக்கு பக்கத்துல விவசாயம் பண்ண வந்தா ஊரு முழுக்க விவசாயம் பண்ணலாமே. நீ வாய் நிறைய பல்லா தெரியுது, தொடச்சுக்கோ. வந்துட்டீங்களா? நாங்களே உழுதுட்டு கிளம்பலான்னு பார்த்தோம், நீங்களே வந்துட்டீங்க. ஆவிய கொடுங்க. யாரு சார் டிராக்டர் ஓட்ட போறா? ஆவிய நான் வாங்குறேன்னா நான் தானே டிராக்டர் ஓட்ட போறேன்னு அர்த்தம். சார், நிலம் உங்களோட தான் இருக்கலாம், ஆனா உழுகுறது அவ்வளவு சுலபம் இல்லை. டிராக்டர் ஓட்டி பழைய இருக்கணும் சார். இந்தியாவில் உள்ள எல்லா காரையும் நான் ஓட்டியிருக்கேன், என்னால டிராக்டர் ஓட்ட முடியாதா? கொடுங்க சார் சாவிய, கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க, நான் ஓட்டி முடிச்சிடுறேன். சாவியை வாங்கிட்டு காசை கொடுக்கறாரு பூமி. என்ன அழகா வண்டி ஓட்டுறாரு. என்னடி முத்தழகு, டிராக்டர் தானே ஓட்டுறான், ராக்கெட் எதுவும் ஓட்டலையே. வேலைய பாரு. நீ ஓட்டுனதெல்லாம் சரிதான், எப்பப்பா விவசாயம் செய்வ? ஏன் தாத்தா அப்படி கேட்டீங்க? இப்ப நான் விவசாயம் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். டிராக்டர் ஓட்டுறேன்னு தெரியலையா? விவசாயம் பண்றேன்னு மாத்திரம் சொல்லாத. டிராக்டரை வளைக்கிற திருப்புற நல்லாதான் இருக்கு, ஆனா நிலத்தை உழுகணும்னா கலப்பைய கட்டணும். தம்பி, என்னத்தை தேர்ற? கலப்பையா தேர்ற? சரிப்பா, நீ உழுதாப்புலதான். பூமி கீழே இறங்கி அந்த வண்டிய சுத்தி சுத்தி வர்றாரு. கலப்பை எங்க இருக்கு? ஒருவேளை முன்னாடி இருக்குமோ? கலப்பை இங்க இருக்கு. இப்படி மண்ணுல அழுத்தி இருக்க வைக்கணும். நம்ம அழுத்துற அழுத்துல கலப்பை மண்ணை கவ்வணும், அப்பதான் ஊருக்கு சோறு கிடைக்கும். புரிஞ்சுச்சா? இப்ப போய் ஓட்டு. ஓ, நான் ஹெல்ப் கேட்காமலே வந்து சொல்றீங்க. கலப்பை எதுன்னு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? ஐயா சொன்னப்போ நீங்க கலப்பைய தேடினத நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கல. போய் உழுகுற வேலைய பாருங்க. ஓ, நான் கலப்பைய கூட தெரியாம விவசாயம் பண்ண வந்துட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்படியே சொல்லி கொடுத்தாலும் ஒரு காசை வாங்கிக்கோங்க. எவ்வளவு வேணும் சொல்லுங்க, சொல்லுங்க. பதிலுக்கு பதில் நான் உங்க நிலத்தை உழுது கொடுத்துட்றேன். எதையும் ஃப்ரீயா வாங்கி பழக்கம் இல்ல. பார்ன் வித் டைமண்ட் ஃபுட்டுமா. கையும் கலப்பையும் இருக்கு, இன்னும் 50 வருஷத்துக்கு உழைக்கிறதுக்கு தெம்பம் இருக்கு. ஒரு உதவி பண்ணா நன்றி சொல்ல கூட துப்பு இல்ல. நீ எனக்கு உழுது கொடுக்குறியா? இந்த வயல்ல எத்தனை நாள் நீ விவசாயம் பண்ண போறன்னு பாத்திரலாம். நல்லாவே பாருங்க. நிலத்துக்கு பக்கத்திலேயே தான் இருப்பேன், தினம் தினம் வருவேன். இதை விட சிறப்பா விவசாயம் பண்ணுவேன். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க அம்மணி. இது என்னோட சீசன். பாரினர் வெடியேத்தி இவளை பழைய முத்தலகா மாத்திடுவார் போல இருக்கே. நீ கைய உடைச்சிடுவேன் பாத்துக்கோ. வேலைய பாருதி. பாண்டியம்மாள், அஞ்சலி கண்ணு, இங்க என்னடா பண்ற? அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஆண்டி. ஆண்டி எவ்வளவு பண்ணுனாங்க. நான் பூமிக்காண்டியும் இந்த ஃபேமிலிக்காண்டியும் இவ்வளவு பண்றேன்னு எங்க அம்மாவுக்கு ஹர்ட் ஆகுது. நீ என்ன கூப்பிடாத பேசாதன்னு ரொம்ப திட்டாங்க ஆண்டி. ஐ மிஸ் ஹர் சோ மச். நானும் தான். அம்மா அப்பாலாம் ஒரு பிரச்சனையா? உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க பெற்ற மனசு துடிக்காதா? கண்டிப்பா ஓடி வருவாங்க. முதல்ல உன் பூமிய சரி பண்ணி முத்தழகு இருந்த இடத்துக்கு வா. அப்புறம் உனக்கு உங்க அம்மாவும் தேவையில்லை, நானும் தேவையில்லை. எங்க ஆண்டி? பூமி செம கோவத்துல இருக்கான், விட்டா என்ன கொன்னு புதைச்சிருவான். அவனை பார்த்தா முத்தழகு மேல இருக்க கோவத்தை அவன் மேல காட்டணும்னு தோணுது. அதனால கூலா பேச முடியல ஆண்டி. முத்தழகு உன் வாழ்க்கைய விட்டு போய் ரொம்ப நாளா ஆச்சு. இன்னும் ஏன் குரங்க நினைச்சு மருந்து திங்கிற? என்ன செய்வோம்மா, நம்ம ஊருக்கு கலகலான்னு ஒரு சாமியார் வந்திருக்காரு. ஒரு செம பவர்ஃபுல்லு. இப்ப ஆளை வசியம் பண்றது, நினைக்காத ஒரு ஆளை நினைக்க வைக்கிறது இல்ல, எல்லாத்துலயும் அவருக்கு இல்லாடி. அவரை போய் நம்ம பாப்போமா? பூமி உன்னையே நினைச்சு சுத்தி வர்றதுக்கு அவர்கிட்ட வசியம் செஞ்சு கொடுக்க சொல்லுவோமா? காசு எம்பிட்டானா என்ன, நம்ம கிட்ட இருக்க பணமா? உன் வாழ்க்கை உனக்கு திரும்பி கிடைக்கும். இந்த மாதிரி டல்லா இருக்க மாட்டேல்ல. என் மேல உங்களுக்கு என்ன அக்கறை? ஐ எம் ரியலி பிளஸ்ட் ஆன்டி. அந்த வசியம் பண்றதெல்லாம் பழிக்குமா? இந்த ஜெனரேஷன்லமா அது பண்றாங்க?
இது பூமிக்கு கேக்குமா? கேள்வி பூமிக்கு என்ன, இந்த சாமிக்கே கேட்கும். எல்லாம் கேட்டப்போ நம்ம சொந்தக்கார பையன் ஒருத்தன் ஒரு பொண்ண ரொம்ப விரும்பினான். அவனை இவ திரும்பியே பார்க்கல. ஈஸியா இந்த சாமியார் தான் ஒரு தாயத்தை மந்திரிச்சு கொடுத்து கட்ட சொன்னாரு. அடுத்த மாசமே அவங்களுக்கு முகூர்த்தம் வச்சு கல்யாணமே ஆயிருச்சு. இப்ப அவனுக்கு 2 ரெட்டை பிள்ளை. என்னால நம்பவே முடியல. இது மாத்திரம் நடந்துருச்சுன்னா என் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை. பூமி எனக்கு கிடைச்சிட்டாலே சந்தோஷமா என் வாழ்க்கை மாறிடும். ஆன்டி போலாம், நடக்குதோ இல்லையோ ட்ரை பண்ணி பார்ப்போமே. பூமி மாத்திரம் வசியமாயிட்டான்னா என் பழைய லவ் அவனுக்கு ஞாபகம் வரும். அப்படியே ஓல்டு மெமரிஸ்ல இருந்து என் கூட வாழ ஆரம்பிச்சிருவான். வாழ்க்கை எங்கேயோ போயிரும். இப்படியே கிளம்பலாம். இரு அஞ்சலி, போலாம். இல்ல நான் இத சாப்பிட்டுட்டு போன் போட்டு சொல்லிடுறேன், அப்புறம் கிளம்பலாம். தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் இப்பவே கிளம்புறேன், 5 மினிட்ஸ். நேற்று என் மருமைய வாழ்க்கையில அஞ்சலி விளக்கேத்திருவா. முத்தழகு திரும்பி வராம பூமி கூட அஞ்சலி வாழ ஆரம்பிச்சிடணும். அது போதும். பாண்டியம்மா ரொம்ப டயர்டா இருக்கே, டிராக்டர் ஓட்டி விவசாயம் பண்றது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. ஹலோ மிஸ்டர் வீட்டுக்காரம்மா, பக்கத்து வீட்டுக்காரம்மா, உங்களதாங்க. உங்க பேர் என்ன? ஓ, முன்ன பின்ன தெரியாத பொண்ணு கிட்ட பேரை கேக்குற? இவ்வளவு நேரம் சீனா போட்டியா? நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா இந்த ஊரை விட்டு போயிரு. ஓ, பேரை கேட்டா ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? பேரு தெரிஞ்சாதாங்க பேச முடியும். ஓ, உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு எதுக்கு நான் என் பேரை சொல்லணும்? என் பேரு முண்டக்கண்ணி, சரியா? இல்லா பாத்துக்கோ. முத்தழகு, செருப்ப மறந்துட்டு போயிட்டேன், சாயங்காலம் வர்றேன். ஓ, உங்க பேரு முத்தழகா? நீங்க யாரோட முத்தழகு? என் பேரு முத்தழகு தான். தெரிஞ்சு என்ன பண்ண போற? பக்கத்து நிலத்தை வாங்கினதுனால கிட்ட நான் பேரு சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஏமா இவ்வளவு கோவப்படுற? சிட்டியில இருக்கவங்க தான் பக்கத்து வீட்டுக்காரங்கள யாரோன்னு பாப்பாங்க. நீ கிராமத்து பொண்ணா இருக்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள என்னவோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இன்னும் சரியில்லைங்க. கிராமத்து சனங்க அக்கம் பக்கத்துல உறவாதான் இருப்போம். யாருக்கிட்ட வச்சுக்கணும், யார ஒட்ட நறுக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓவியா, உன் பொழப்ப பார்த்து என்கிட்ட வம்பு பண்ணணும்னு உங்க வீட்டுல நேர்ந்து விட்டாங்களா? இப்படி கூட இருக்கலாமோ என்னமோ. முறைக்காதீங்கம்மா, ரொம்ப பயமா இருக்கு. நான் உங்ககிட்ட பேசணும்லாம் ஓடியார்ல. அவ்வளவு பெரிய அழகியெல்லாம் நீங்க கிடையாது. பக்கத்து நிலத்துக்காரங்க பேசி தெரிஞ்சுக்கிட்டா நான் இல்லாதப்ப என் நிலத்தை நீங்க பாத்துப்பீங்க, நீங்க இல்லாதப்ப உங்க நிலத்தை நான் பாத்துப்பேன். அதனாலதான் பேசினேன். நீங்க பில்டப் பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்ல. ஒரு இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் இந்த மாதிரிதான் நான் பேசியிருப்பேன். போதுமாமா? அப்பனா பொண்ணுகிட்ட பேசியா? இல்லாட்டி இந்த பக்கம் சுரேஷ் அண்ணனோட வயல் இருக்கு, அந்த பக்கம் போய் பேசியா? என்கிட்ட எதுக்கியா பேச்ச கொடுக்குற? கண்ணுக்கு நான் அழகியா தெரியணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீ பெரிய இவன் பாரு, ஆளும் மண்டையும் ஸ்பிரிங் முடி வச்சுக்கிட்டு உனக்கு என்னைய பார்த்தா கம்மியா தெரியுதா? முடிதாயா இந்த பக்கம் இழுத்தா அந்த பக்கம் போகும். நீ சோளக்குள்ள பொம்மை மாதிரி இருக்க. இனிமேட்டு என்கிட்ட பேச்ச கொடுக்காத, சொல்லிட்டேன். தீபாவி, ஸ்பிரிங் மண்டையா நானா? இந்த மாதிரி ஆளெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நம்ம போய் சாப்பிடுவோம். ஓ முத்தழகு, பக்கத்துல ஹோட்டல் இருக்கா? வேலை செஞ்சனா செமையா பசிக்குதுங்க. இங்க எங்கெங்க சாப்பாடு கிடைக்கும்? ஒரு கிராமம், நாங்க வீட்டுலதான் ஆக்கி சாப்பிடுவோம். பக்கத்துல டவுன் ரோடு வருது, அங்க போய் கொட்டிக்கோ. ஓ, கொட்டிக்கிறதா? என்ன குழம்புமா? தனியா சாப்பிட்டா வகுறு வலிக்குங்க. ஹேரிங் ரொம்ப நல்லது. ஹலோ மிஸ், ஹலோ மேடம், இங்க பேசாம போறீங்க? பசிக்குதுங்க. நீ கத்திக்கிட்டே இரு, நான் பேசினாதானே நீ பேசுவ. நான் இனிமேட்டு வாயவே திறக்க மாட்டேன் பாரு, கண்டக்காரி. இன்று கொலம்பியாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.